எல்லா கிராமத்திற்கும் அடியன் வர வேண்டும் என்று நினைக்கிறேன். அடியோரை மறந்து என்ன கொடுப்பார்கள்? 1-2வது பூத்து செலவிட்டிருக்கவன் 100 பூத்து இருக்கிறது, வருகிறவனுக்கு பொருள்களை வாங்கி 2 நாளுக்கு கொடுக்கிறது என்று நினைத்தாலும் ஹோட்டலில் கணத்தது என்ன பணம் என்ன ஆகும்? யார் கையில் இருக்கு? முடியுமா? இதை செய்யணும்னு சொன்னா யார் செய்ய முடியும்? இந்த பழக்கம் இல்லாமல் சேவரை கூட்டி எல்லாம் ஓட்ட வாங்கிக்க என்ன சொன்னீங்கன்னா, நான் என்ன கிருஷ்ண பரமாத்மாவா 10,000 இடத்துல என் உருவத்தை காட்டுட்டா? எனக்கு இங்கிருந்த நோய் எங்கிருந்து வந்தது? எந்த விதமான கெட்ட பழக்கம் எனக்கு கிடையாது. எந்த விதமான ஆகாரத்தில் அபிப்பிராயம் கிடையாது. அளவுக்கு மிஞ்சி அலைந்ததன் மூலம், சதா மக்களை பற்றி சிந்தித்ததன் மூலம் ஏற்பட்ட அக்னியை தவிர இது வேற ஒன்றும் அல்ல. மீண்டும் அந்த நிலைமையிலும் கூட செய்ய வேண்டிய கடமையை செய்து கொண்டே செத்து போனாலும் சரி, வாழ்ந்தாலும் சரி என்று நான் நினைக்கிறேன். இதில் எல்லோரும் நேர்மையாக நடந்து கொள்ளும்படி ஆண்டவன் கிருபை செய்ய வேண்டும். மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன், நான் எல்லா இடங்களுக்கும் வர வேண்டும் என்று விரும்புகிற விருப்பத்தை தயவு செய்து மறந்து, என்ன கொடுப்பார்கள் என்பதை மறந்து, அவர்கள் சிலரை கையில் எடுத்துக் கொண்டு ஓட்டுச்சாவடிக்கு தங்களுடைய ஓட்டுக்களை போடும் என்று கேட்டுக்கொண்டு, நான் சொன்னது எவருக்கும் விருப்பமாக இருந்தால், தாங்கள் காரலுக்கும் விருப்பமாக இருந்தால், நன்மை கருதி சொன்னதை தவிர யாரையும் துவேசிக்கச் சொல்லவில்லை என்று அவர்களிடத்திலும் மன்னிப்பு கோரிக்கொண்டு, எங்காவது நீதி நிலைக்கும்படி செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய வார்த்தையை நான் முடித்துக் கொள்கிறேன்.